சில வெற்றிகள் ஜஸ்ட் வெற்றிகள் மாதிரி தான் இருக்கும். ஆனா சில வெற்றிகள் தான் எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிக்கும். நேத்து ஓவர்ல இந்தியா ஜஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணல. அவங்க ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்து ஆல்மோஸ்ட் டிஃபீட்டட் அப்படின்ற பொசிஷன்ல இருந்து திரும்பி வந்து இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்லயே ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணது முகமது சிராஜ். இது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற 5th அண்ட் ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீரிஸ். ஆல்ரெடி இந்த சீரிஸ்ல இங்கிலாந்து 2-1 ஸ்கோர்ல லீடிங்ல இருந்தாங்க. சோ இந்த மேட்ச் இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மேட்ச் வின் பண்ணாதான் சீரிஸை வந்து டிரா பண்ண முடியும். இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சுப்மன் கில் அண்ட் அதர் பிளேயர்ஸும் சேர்ந்து 374 ரன்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டான டார்கெட் செட் பண்ணாங்க. இங்கிலாந்து சேசிங்கும் ரொம்ப பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபைனல் டே அவங்களோட ஸ்கோர் 301 for 3. சோ இதுக்கு மேல 73 ரன்ஸ் தான் வேணும். 7 விக்கெட்ஸ் பேலன்ஸ்ல இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் லைக் ஜோ ரூட் அண்ட் ஹாரி ப்ரூக் கிரீஸ்ல இருக்கும்போது இதுக்கு மேல இங்கிலாந்து வின் பண்ண போறது யாராலுமே தடுக்க முடியாது. இங்கிலாந்து தான் வின்னர் அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டாங்க. அந்த டைம்ல இந்தியா சைடு எல்லாருமே டென்ஷனா மேட்ச் கைவிட்டு போகுது அப்படின்ற கவலையும் இருந்தாங்க. அப்பதான் வந்தாரு முகமது சிராஜ். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது ரொம்ப ஸ்பெக்டாகுலர் அண்ட் அமேசிங் சர்ப்ரைசிங் அப்படின்னு தான் சொல்லணும். சிராஜ் ரொம்ப அக்ரெஷன், அக்யூரசி அண்ட் வித் லாட்ஸ் ஆஃப் எனர்ஜி பவுலிங் பண்ணாரு.